எங்கள் ஊரே சொல்கிறேண்ணே, எங்கள் ஊர் 2 தெருவு தான் எங்கள் காலனி. அப்போல்லாம் வந்து காலையில் இந்த கான்வென்ட் வேன்லாம் வராது சார் ஊரில். எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது. இந்த பக்கம் கார்நிலை ஸ்கூலுக்கு, அந்த பக்கம் குடிப்பானத்தில் இருக்குது. எல்லோரும் அங்கே போய் படிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கிறவங்க அடுத்து திருக்கழுக்குன்றத்தில் போய் படிப்பாங்க. இப்போ காலையில் ஒரு 4 வேன் வருது சார், ஊரில் இருக்கிற பசங்களை ஏற்றின்னு போகிறதுக்கு கான்வென்ட் ஸ்கூலுக்கு. அப்போ இது யாரால் வந்தது? அரசாங்க பள்ளி ஒழுங்காக நடத்தப்பட்டிருந்தால் ஒரு ஏழை விவசாயி என்ன பண்ணுவான்? எப்பா எங்கே போனாலும் படிக்கிற பிள்ளை முன்னாடி சொல்லுவான் தெரியுமா, படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது மாடு கூட அங்கே போனால் கட்ட முடியாதுயா, அந்த மாதிரி இருக்குயா பள்ளிக்கூடம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இது யார் காரணம்? இது வந்து என்ன போகிற பசங்களாம் ஒரு செங்கலாக பிடிங்கன்ட்டானா? நீங்கள் சரியா மெயின்டைன் பண்ணாமல் பள்ளிக்கூடங்களை சீரழித்து, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளையும் படக்கூடாது, என்னத்தையாவது விற்று அட 4 வயது 6 வயது கஞ்சி குடிச்சாவது பிள்ளைய எடுத்துன்னு போய் ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் சேர்ப்போம், 2 வார்த்தை கற்றுக்கிட்டோம், 2 இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம், 2 தமிழ் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மனநிலைக்கு இன்றைக்கு மக்களை ஆளாக்கி விட்டு நீ என்ன சொல்கிற, நீ எப்போ அப்படி கொண்டாடுற இப்படி கொண்டாடுற அப்படின்னு சொல்கிறது சார். பொதுவாகவே திமுக அப்படின்னாலே ப்ராடு தானே சார். ஆரம்பத்தில் இருந்தேன் பாருங்கள், யாரெல்லாம் இன்றைக்கி வந்து ப்ராடுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். யாரெல்லாம் இன்றைக்கி திராவிடம்னு கத்துறானோ அவனை உத்து பார்த்தா கடைசியில் அவர் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். நான் வந்து தெலுங்கர் முழுக்க திராவிடம் பேசுகிறாங்கன்னு சொல்லலை, ஆனால் திராவிடம் பேசுகிறவர் முழுக்க தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு வந்து சில அல்லக்கை தமிழர்களை பிடிச்சின்னு போய் விலைக்கு வாங்கி வச்சு, நம்ம மணி அவர்கள் சொன்ன மாதிரி 100 அல்சேஷன் நாய்களை வளர்க்கிறது அண்ணா அறிவாள்னு சொன்னார்ல,